ஒரு சின்ன கதை. டியர் குட்டீஸ், சாய்ராம். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? சுவாமியோட கிரேஸ்னால நீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்றோம். இதுவரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்னைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். சுவாமி நமக்கு நிறையவே அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸும் எல்டர்ஸும் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? நாம என்ன பண்றோங்கிறத பொறுத்து தான் நாம குட் சில்ட்ரனா பேட் சில்ட்ரனாங்கிறதே டிசைட் பண்ண முடியும். சரி, இதை எப்படி டிசைட் பண்றாங்கன்றத நம்ம சுவாமி ஒரு சின்ன கதை மூலமா நமக்கு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கதை கேட்க ரெடியா? அந்த காலத்துல போஜராஜான்னு ஒரு நல்ல ராஜா இருந்தாரு. ஒரு நாள் அவரோட சபைக்கு பொம்மை செய்யற ஒருத்தன் 3 பொம்மைகளை கொண்டு வந்து ராஜாவுக்கு பிரசன்ட் பண்ணான். அந்த 3 பொம்மைகளும் ஒரே மாதிரி அழகா பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. இவ்ளோ அழகா இருக்கிற 3 பொம்மையில பெஸ்ட் பொம்மைக்கு பிரைஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அமைச்சரை கூப்பிட்டாரு. அமைச்சரே, இந்த 3 பொம்மைகளும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதுல எது பெஸ்ட் பொம்மை? நீங்க தான் பெஸ்ட் மினிஸ்டராச்சே, குவிக்கா செலக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் ராஜா. அமைச்சர் பொம்மைகளை நல்லா டீப்பா பார்த்துட்டு, மகாராஜா 5 நிமிஷம் டைம் கொடுங்க, இதோ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அமைச்சரே, எங்க போறீங்க? பொம்மைய செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னாரு ராஜா. இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வேகமா போன அமைச்சர் திரும்பி வரும்போது கையில ஒரு கம்பி ஒயர் கொண்டு வந்தாரு. ராஜாவுக்கு முன்னாடி இருந்த 3 பொம்மையில ஒரு பொம்மைய எடுத்து அதோட ரைட் காதுல ஒயரை நுழைச்சாரு. உடனே அந்த ஒயர் லெஃப்ட் காது வழியா வெளியில வந்துடுச்சு. இதுதான் வேர்ஸ்ட் பொம்மை அப்படின்னு சொன்னாரு. 2வது பொம்மையை எடுத்து காதுல ஒயரை நுழைச்சாரு. அந்த ஒயர் பொம்மையோட வாய் வழியா வெளியில வந்துருச்சு. இது பேட் பொம்மை அப்படின்னு சொன்னாரு. 3வது பொம்மையை எடுத்து காதுல ஒயரை நுழைச்சா உள்ள போன ஒயரு வெளியில வரவே இல்லை. உடனே இதுதான் பெஸ்ட் பொம்மை அப்படின்னு டிக்ளேர் பண்ணாரு. இந்த மினிஸ்டர் எப்படி வேர்ஸ்ட் பேடு பெஸ்ட்னு டிசைட் பண்ணாரு? நம்ம சுவாமி என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட், சுவாமி சொல்றத ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டுடுறது, அது வேர்ஸ்ட். செகண்ட், சுவாமி சொல்றத கேட்டுட்டு ஃபாலோ பண்ணாம கிளிப்பிள்ளை மாதிரி சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது, அது பேடு. தேர்ட், சுவாமி சொல்றத நல்லா கவனமா கேட்டு மனசுல வாங்கி சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் விடாம சின்சியரா ஃபாலோ பண்றது, இதுதான் தி பெஸ்ட். இப்போ நாம டிசைட் பண்ணலாமா? சுவாமி சொன்னத, நம்ம பேரண்ட்ஸ் சொல்றத நாம ஒவ்வொருத்தரும் ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணினா நாம தான் தி பெஸ்ட் சில்ட்ரன். ஸோ நாம எப்பவுமே பெஸ்ட் சில்ட்ரனா, குட் சில்ட்ரனா, காட்ஸ் சில்ட்ரனா, சுவாமியோட சில்ட்ரனா இருப்போம். ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட். காட் பிளெஸ். ஜெய் சாய்ராம்.